திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் நெய் காணிக்கை செலுத்துவதற்காக பிரத்யேக கவுண்டர் சிறப்பு பூஜைகளுடன் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நெய் காணிக்கை செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றாக கருதக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று காலை அண்ணாமலையார் சன்னிதானம் முன்பு உள்ள 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழா வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு 4 மணி அளவில் பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. 3ஆம் தேதி ஏற்றப்படும் மகா தீபமான தொடர்ந்து 11 நாட்கள் அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாய் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதற்காக மகா தீப கொப்பரையில் 4500 கிலோ நெய் மற்றும் 1500 மீட்டர் காடா துணி ஃப்ரீயாக பயன்படுத்த உள்ளது. மகா தீபத்திற்கு நெய் காணிக்கை செலுத்தும் பக்தர்களுக்கு ஏதுவாக அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரம் அடுத்துள்ள சிற்று வாசற்படி அருகே நெய் காணிக்கை கவுண்டரை இன்று கோவில் நிர்வாகம் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியுள்ளது. நேர்த்திகடன் செலுத்தும் பக்தர்கள் மற்றும் நெய்க்குடத்தை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். மேலும் நெய் காணிக்கை பணமாக செலுத்த பக்தர்களின் வசதிக்காக 1 கிலோ நெய் 250 ரூபாய்க்கு ரொக்கமாக காணிக்கையாக பெறப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆவின் நிர்வாகத்திடமிருந்து அக்மார்க் ஆவின் நெய்யை கோவில் நிர்வாகம் கொள்முதல் செய்து ரூபாய் 35 லட்சம் மதிப்பிலான 4500 கிலோ கொள்முதல் செய்து திருக்கோயிலில் வைத்துள்ளது. திருவண்ணாமலை HRNC என்ற வெப்சைட்டில் கோயில் இணையதளத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக பணம் பரிவர்த்தனை மூலமாக நெய் காணிக்கை செலுத்தும் வசதியும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மணிகண்டன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.